ஆல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேக் பெயின் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானுமே. அதுவும் மெயினாக என்னால் பீரியட்ஸ் டைம்லலாம் ரொம்பவே பேக் பெயின் வந்துட்டே இருந்தது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து இந்த பெல்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நிறைய டைப்பில் வந்து வியர் பண்ணுறாங்க. நான் எப்படி வியர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த பெல்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட பெர்மிஷனோட தான் யூஸ் பண்ணணும் டெலிவரிக்கு அப்புறம். அண்ட் இதனால டம்மி குறையுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து பேக் பெயினுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த பெல்ட்டில் வந்து ஷோல்டருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபீட் பண்ணுற டைம்லலாம் ஷோல்டர் பெயின் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷோல்டர் பெயினும் இல்லாமல் இருக்கும். இந்த பெல்ட் வியர் பண்ணலாம், ஆனால் ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. சாப்பிட்ட உடனே வியர் பண்ணக்கூடாது, பிகாஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூ நிறையாவே வரும். அண்ட் ரொம்ப நேரம் வியர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அட் ஸ்ட்ரெச் ஒரு 2 to 3 hours யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அண்ட் இந்த பெல்ட் வந்து பேக் பெயின், லோவர் பேக் பெயினுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷோல்டர் பெயினுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெல்ட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். பை பாய்.